இந்த தூண்டெல்லாம் மீன் பிடிக்க போறோம் பாருங்க. இதுல இடையே குத்தி போட்டுண்டகி டேய் 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 மீன் பிடிச்சி விட்டுருக்கு. அது வரைக்கும் இந்த மீன் பாடல என்ன இந்த ஒரு மீன் பாட்டுருக்கு பாருங்க. ஜப்பா மீன் கோல்டன் பாருங்க. இவ்வளவு நேரம் இருக்காங்க. நான் ஒரு மீன் தான் பாட்டுருக்கு. இதுதான் நம்மளோட மக்கள் நிலை. இழு 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 எல்லாருக்கும் சந்தோஷமான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். இது என்னடா இதோட நிற்கிறான்னு சொல்லி பார்க்காதீங்க. இன்றைக்கு வந்து நாங்கள் நம்மளோட சேனலில் புதுசாக மீன் பிடிக்க போகிறோம். மீன் வந்து தூண்டிலில் போட்டு பிடிக்கிறதுக்காக போகிறோம். இங்கே இந்த குளத்தில் பிடிக்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் திருகோணமலை மாவட்டத்தில் மூதூரில் இலக்கந்த குளம் அப்படின்னு சொல்கிற ஒரு குளம் தான் இது. ஒரு பெரிய ஒரு பரப்புள்ள குளம் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து நிறைய பேர் இப்போ மீன் பிடிச்சி கொண்டு இருக்கிறாங்க. நிறைய மீன் பிடிபட்டு கொண்டு இருக்கு. வலையிலையும் பிடிக்கிறாங்க, அதே மாதிரி தூண்டலையும் பிடிக்கிறாங்க. நாங்கள் இன்றைக்கு தூண்டலில் மீன் பிடிக்க போகிறோம். தண்ணிக்குள்ளே போக போகிறோம். இங்கே நிறைய தோணிகள்லாம் கிடக்கா. நான் யாரை தோணின்னு தெரியல. இன்றைக்கு ஏச்சி வாங்க போகிறோமோ அடி வாங்க போகிறோமோ தெரியாது. ஆனால் ஒரு தோணி எடுத்துகிட்டு தண்ணிக்குள்ளே போய் மீன் பிடிக்க போகிறோம். நிறைய மீன் படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன மீன் பிடிக்கலாம். உண்மையாக தூண்டல் போடுறதுன்னு சொன்னால் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம். ஒரு காத்திருந்து தூண்டலில் மீன் பிடிக்கிறது. அதை இன்றைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி இருக்க போகுது. சரி என் சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு தான் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குளத்தில் தான் நாங்கள் வந்து மீன் பிடிக்கிறது, அதாவது தூண்டிலில் மீன் பிடிக்கிறத பார்க்க போகிறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு குளம் அப்படின்னு சொல்லலாம். இந்த குளம் வந்து மீனுக்கு மட்டும் இல்லை, விவசாயத்துக்காகவும் பயன்படுத்தப்படுற ஒரு குளமாக அந்த குளம் இருக்குது. இந்த குளத்தை நம்பி நிறைய வயல்களுக்கு வந்து விவசாயம் செய்யப்படுது. அதே நேரம் மீன் பிடிக்கிறதுக்காகவும் இந்த குளத்தை வந்து பயன்படுத்தி கொள்கிறாங்க. இந்த குளத்தின் பேர் வந்து இலக்கந்த குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருகோணமலை மாவட்டத்துக்கு உட்பட்ட மூதூர் பிரதேசத்தில் இந்த குளம் வந்து இருக்குது. இலக்கந்தை அப்படின்ற இடத்துக்கும் பாட்டாளிபுரம் என்ற இடத்துக்கும் மத்தியில் இந்த குளம் இருக்கு. இப்போ இந்த தோணியை ஒன்று எடுத்துட்டு இப்போ அப்படியே குளத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கோம். இங்கே அப்படி ஃபுல்லாக சுற்றி மக்கள் தான் இருக்காங்க. இந்த எங்களோட டிரைவர் அப்படி ஆள் இப்படி ஃபுல்லாக சுற்றி மக்கள் நிறைய பேர் தூண்டில் போட்டு கொண்டு இருக்காங்க மீன் பிடிக்கிறதுக்கு. பெரிய ஒரு குளம். இங்கே பாருங்கள், சுற்றி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது ஃபுல்லாகவே பெரிய குளங்கள். இந்த இங்கெல்லாம் மக்கள் வந்து மீன் பிடிச்சி கொண்டிருக்காங்க பாருங்கள், தெரியும். அதே மாதிரி இப்படி ஃபுல்லாகவே நிறைய மக்கள் மீன் பிடிக்கிறாங்க. இந்த சீசனில் நிறைய மீன் படுதுன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் மக்கள் தான். இந்தா போட்டிருக்காங்க பாருங்க. பஸ்ஸில் இடம் பிடிச்சி பார்த்துருப்பீங்க, தண்ணிக்குள்ளே இடம் பிடிச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் வந்து வேறாக்கள் வலை கட்டையிலாதான். இதுக்குள்ளே அந்த இடம் பிடிச்சி வச்சால் தான் கட்டலாமா. இதில் ஃபுல்லாக தூண்டில் தான் போட்டு கொண்டிருக்காங்க. இந்தா ஒரு அக்கா போட்டு கொண்டிருக்கா. இதில் என்னென்ன மீன் பாடுது? அழகுவாயன், செங்கனையான், ஜப்பான்டா கோல்டன், என்ன விற்கிறதா இல்லை சாப்பாட்டுக்கு பிடிக்கிறாங்களா? எவ்வளோ கூட பிடிக்கிறேன்னா வேலையில் எவ்வளோ பாடும்? ஓ, இது என்னன்னு சொன்னால் இது வந்து இந்த மீன் குஞ்சுகள் விடப்பட்ட ஒரு குளம் தான் இது. மீன் குஞ்சுகள் வந்து ஒரு நிறுவனத்தால் வந்து மக்களோட நன்மை கருதி அதை வந்து விட்டு அதை ஒரு கொஞ்சம் நாளைக்கு பிடிக்காமல் விட்டு அதுக்கு பிறகு மக்களுக்கு அனுமதி கொடுத்து பிடிக்க விட்டுருக்குறாங்க. அப்படி தான் மீன் வந்து பிடிபடுது. அது நிறைய வந்து இந்த கோல்டன் மீன், அதே மாதிரி அழகுவாயன் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த மீன் பிடிபடுது. நிறைய பேர் தூண்டலில் பிடிச்சி கொண்டு இருக்காங்க. ஆனால் விலை கட்டுறது குறை லிமிட்டாக தான் கட்டலாமே நான் விலை. ஒரு ஆள் மீன் பிடிச்சி கொண்டு இருக்க. 2 தூண்டல், ஒரே இதில் 2 தூண்டல். காட்டுங்க பிடிச்ச மீன். என்ன மீன் பட்ட? ஜப்பா மீனா? காட்டுங்க பார்ப்போம்.
ஒரு மீன் தானே பட்டது வந்து எவ்வளோ நேரம் வந்து இந்த பத்து மீன் அது அலைக்கு ஆடுது என்ன வந்து எவ்வளோ நேரம் இருக்கு ஒரு மணித்தியாலம் ஒரு மணித்தியாலம் அது வரைக்கும் இந்த மீன் பாடலை என்ன இந்த ஒரு மீன் பாட்டுருக்கு பாருங்க ஜப்பா மீன் கோல்டன் பாருங்க இவ்வளோ நேரம் இருக்காங்க நான் ஒரு மீன் தான் பாட்டுருக்கு இதுதான் நம்மளோட மக்கள் நிலை இந்த தூண்டெல்லாம் மீன் பிடிக்க போகிறோம் பாருங்க இதில் இடையே குத்தி போட்டுண்டைக்கு சும்மா அடிச்சோட்டு இழு 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 இப்போ நாங்கள் நின்ற இடத்துல வந்து மீன் இல்லையாம் இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க அதனால் கொஞ்சம் ஆழத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம் நிறைய நாளுக்கு பிறகு இந்த குளத்தில் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்ததுனால வந்து மக்கள் எல்லாரும் வந்து குளத்தில் மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறாங்க இங்கே தோணியெல்லாம் கொண்டு வந்து எங்களை மாதிரி மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறாங்க அதே மாதிரி நிறைய பேர் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் எப்படி லைனில் நின்று மீன் பிடிக்கிறாங்கன்னு பாருங்கள் நிறைய பேர் அப்படியே லைனில் தூண்டிலோடு நின்று அப்படி மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறாங்க பார்க்க அழகாக இருக்குது இந்த காட்சி இந்த பக்கம் வந்த உடனே எங்களோட வந்தான்னா அந்த மீன் பிடிச்சிட்டார் ஒரு கோல்டன் மீன் பிடிச்சிட்டார் இனி வந்து பாப்போம் எத்தனை மீன் பட போகுதுன்னு சொல்லி இங்கே நிற்கிற ரெண்டு பேரும் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மீன் பிடிக்க வந்திருக்கிறாங்க தூண்டில் எவ்வளோ ஆழத்தில் வந்து நிற்கிறாங்கன்னு பாருங்கள் எப்படா மீன் படும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த அக்காவுக்கு ஒரு மீன் பட்டுட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த அக்கா தன்மையாகவே நிறைய மீன் பிடிச்சிருந்தாங்க நான் பார்த்து கொண்டே இருந்தேன்னா நிறைய மீன் பிடிச்சிருந்தவங்க என்ன விற்கிறதா என்ன சாப்பிட்றதுக்கா எவ்வளோ 1 கிலோ 200 ரூபா அப்படியே எந்த பக்கம் நாங்கள் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் சின்ன படியங்கள்லாம் இந்த தோணி எடுத்து ரேஸ் வச்சு கொண்டு இருக்கிறாங்க பாருங்க இந்த தோணி ரேஸ் மீன் அப்படியே மாட்டிது மீன் ஜப்பா என்ன இது இந்த ஒரு மீன் மாட்டிது எடுத்து போடு இழு இழு இந்த பிடிச்சிட்டான் கடைசியா பிடிச்சாச்சுண்ணே அந்த ஆஹா அநியாயம் தாட்டாக்குறா எடுத்து போடு எத்தனை மீன் இங்கே நாங்கள் மீன் பிடிச்சிட்டு இருக்கக்குள்ளேயே வானத்தை பார்த்தா மழை பயங்கரமாக வந்து கொண்டிருக்கு நிறைய மழை பெய்ய போதுன்னு நினைக்கிறேன் இங்கே சரியான வெயில் இப்போ ஆனால் மழை பெஞ்சால் நல்லந்தான் மழை வந்து கொண்டிருக்கு மழை பெஞ்சால் நாங்கள் போகத்தான் வேணும் பார்ப்போம் இதுதான் குளக்கட்டு இலக்கந்த குளத்துக்கட்டு ஒரு பெரிய குளக்கட்டு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது என்னென்னு சொன்னால் இந்த போர்க்காலத்தில் விமான குண்டு தாக்குதலுக்கு இந்த குளக்கட்டு உள்ளாகி இடிஞ்சு போயிருந்தது என்ன தூண்டலுக்கு நடந்த அடே குடிச்சு விட்டான் பாத்தியா
முழங்குதுடா. மழை பெஞ்சா மீன் படுமா? என்னோ செஞ்சு மீனை பிடிச்சிட்டான்டா அண்ணா. இப்போ மீனெல்லாம் பிடிச்சிட்டு கரைக்கு வந்தாச்சு. கரைக்கு வந்து நின்று கொண்டிருக்கேன். இங்கே வந்து பார்த்த ஒரு காட்சி என்னென்னு சொன்னால், சின்ன பொடியங்கள்லாம் வந்து ஹாப்பியாக ஜாலியாக குளிச்சு கொண்டிருக்கிறாங்க. அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மீனெல்லாம் பிடிச்சி முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. உண்மையாகவே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. தூண்டிலில் வந்து ஒவ்வொரு மீனாக வெயிட் பண்ணி காத்திருந்து பிடிச்சி, ஆனால் வந்து ஒரு மீன் பிடிக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே கூட ஆகுது ஒரு மீன் பிடிக்கிறதுக்கே. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த மீனை பிடிச்சி கொண்டு இருக்கிறாங்க. இந்த காட்சி தான் உங்களுக்கு காட்டுறதுக்காக கொண்டு வந்ததுனால், எனவே ஏதோ ஒரு வகையில் அந்த ஒரு காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு தகவலை தந்திருக்கலாம். அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணிக்கொள்ளுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் தோழன் வாய்ஸ் ஆஃப் ரிஷான். வணக்கம்.